இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருப்பது சோயா 65 அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த சோயா எல்லாத்தையும் வெந்நீரில் போட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். 3/4 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் சில்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா துளி வாட்டர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சோண்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ச்செடுத்து இப்போ நம்ம சோயா போட்டு பொரிச்சு எடுத்துட்டுருக்கலாம். எண்ணெய் பொரிஞ்சு வந்துடுது, எண்ணெய் ஓசையும் அடங்கிடுது. இப்போ அதை நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துட்டு செம்மையாக கலர்ஃபுல்லான சோயா 65 ரெடியாக எடுத்து இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.